என்னுடைய குடும்பத்தின் மேல எனக்கு அன்பு இருக்கு. அதே போல வந்துட்டு என்னுடைய பணியின் மேல எனக்கு அன்பு இருக்கு. அதுவும் எனக்கு பிடிச்சிருக்கு. என்னுடைய மதத்தின் மேல எனக்கு அன்பு இருக்கு. என்னுடைய நாட்டின் மேல எனக்கு அன்பு இருக்கு. So இது எல்லாமே பாசிட்டிவ் வைப்ரேஷன். நல்லாதான் இருக்கு கேட்கறதுக்கு வந்துட்டு. ஆனா இதுவே என்னுடையது மட்டும்தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஈகோ அப்படிங்கிறது வரும்போது என்ன ஆகுது மாஸ்டர்? அது வந்துட்டு மத்த மதங்களை மதிக்க விடாம செய்யுது. என்னுடைய நாடு எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்றேன்னா சந்தோஷமான ஒரு விஷயம். அடுத்த நாடு எனக்கு பிடிக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அது எப்படி அன்பா இருக்க முடியும்? இப்படிப்பட்ட உணர்வுகள் என்ன ஆகுது அப்படின்னா ஒருத்தரை ஒருத்தர் ஏற்றத்தாழ்வுகளோட பார்க்க வைக்குது. இன்னைக்கு இந்த உலகத்துல நடக்கிற நிறைய போர்களுக்கு அதுவே காரணமா இருக்கு. உண்மையான அன்பு அப்படிங்கிறது பிரிவினையை ஏற்படுத்தாது. மன உணர்ச்சிகள்ல இருந்து நாம எங்க போகணும்? ஆன்மாவின் உணர்ச்சிக்கு நாம போகணும் மாஸ்டர்ஸ்.